வாழக்கூடிய செல்வமி நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற தந்தை நான் கிணத்துல ஊட்டுறாங்க எல்லாம் எங்க வருத்துட்டு உட்காந்து அப்பா ஏர் ஓட்டினாரு அம்மா சேட ஓட்டினாங்க நீ நாட்டு சொந்த துட்டாது எல்லாம் நாட்டு துட்டு விடு விடு இலவசமாங்க மாமா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா எங்க தான் போயிருந்த வெளிநாடா பரவாயில்ல பரவாயில்ல வெளிநாடு போனேன் நாங்க தான் வெளிநாடு போனேன் ஆமா ஆமா நான் வெளிநாடு வேற வேலையா போனேன் நான் போயிருந்த அப்போ வந்து கேட்ட கேள்வி பதில் சொல்லி வச்சுக்க 4 கம்பெனி ஆரம்பிச்சிருப்பேன் நாங்க 3 பேர் போனோம் அமெரிக்கா கூப்பிட்டாங்க ஆந்திராவில் சிரஞ்சீவி கேரளா மம்டி தமிழ்நாட்டுல இருந்து கோஞ்சாமி நாங்க 3 பேர் கூப்பிட்டாங்க சரி சொல்லிட்டு போயிட்டோம் அமெரிக்கா போயிட்டு கேள்வி கேட்க போறாங்க முதல்ல ஆந்திராக்காரன் கூப்பிட்டாங்க ஏண்டா பையா 4 கோடி குத்தா நீ என்னடா பண்ணுவோன்னு கேட்டாங்க என்ன சொன்ன சிரஞ்சீவி என்ன சொன்னா நானும் திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக டாக்ஸி ஓட்டுவேன் எல்லாருக்கும் இலவசமாக உணவு கொடுப்பேன் அப்படின்னா சரி பரவாயில்ல போடா அப்படின்னாங்க அடுத்தது கேரளாக்காரன் கூப்பிட்டாங்க மம்டி ஏண்டா உனக்கு 10 கோடி கொடுத்தா என்னடா பண்ணுவாங்க சபரிமலை பக்தருக்கு எல்லாருக்கும் நான் அன்னதானம் அளிப்பேன் அவங்களுக்கு இலவசமாக பஸ் எல்லாம் விடுவேன் எல்லாத்தையும் பண்ணுவோம் சரி போட பரவாயில்ல அமைச்சிட்டாங்க அது தமிழ்நாட்டு கோஞ்சாமி என்ன கூப்பிட்டாங்க 10 கோடி குத்தா நீ என்னடா பண்ணுன்னு கேட்டாக்கும் நான் தமிழ்நாட்டுக்காரன் அவனுக்கு சொன்ன மேல நான் சொல்ல மாட்டேன் நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் வேற லெவலு நீங்க 10 கோடி குத்திங்கன்னு வச்சுக்க அது சரியாக்குதா இல்லையான்னு எண்ணி பார்ப்பேன் வேலைக்கு ஆக மாட்டேன் போறான்னு அமைச்சிட்டாங்க 10 கோடி எண்ணி பார்க்கத்தாவலா 1 2 கொஞ்சம் போச்சுன்னா அப்படின்னு சொன்ன பாரு நீ வேலைக்கு ஆக மாட்டேன் போடா கம்பெனி அமைச்சிட்டாங்க இல்லைன்னா 4 கம்பெனி ஆரம்பிச்சிருப்போம்னு கட்டி விட்டா மூல தாங்க எடுக்கும் அவுத்து விட்டாதான் ஓடிங்க நடக்கும் சரி இருக்கட்டும் எல்லாம் நம்ம கம்பெனி அவுத்து விட்டுருக்கு அதாவது ஓடிங்க இல்லைன்னா 10 தான் தூங்கிட்டு இருக்கோம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் வெளிநாடு பட்டப்படி படிச்சேன் வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்யூரிட்டி கேள்வி கேட்க போறேன் இல்ல இல்ல நான் ஒரு வித்தியாசமா கேட்பேன் ஏன்னா அப்பா இன்னைக்கு நாளைக்கு வயசாகி போச்சு அந்த நாட்டை மட்டும் ஒப்பாடிப்பாங்க அப்படி கிடையாதுமா நாட்டை மட்டும் ஒப்பாச்சுட்டாங்க பசங்களா கேள்வி கேட்பாங்க இப்ப ஏன் நான் செல்போன் நோன்றாங்க அவர் சொன்னது கேட்க மாட்டாங்க உண்மை வேற லெவலு உண்மை வேற லெவலு செல்போன் நோன்றாங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க கேள்வி அதனால தான் உன்னை நான் கேள்வி கேட்கறேன் பதில் சொல்லு சாரி முதல் கேள்வி ஆண்டவன் சரி வேணாம் அது வேணாம் தேவையில்லாத கேள்வி அது அப்புறம் நீ யாரா தப்பா நினைப்பிட்டி போட்டு முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும் உசாரா இருக்கணும் என்னடா இவ்வளவு சிம்பிளா கேட்கணும் உசாரா இருக்கணும் டிக் பண்ணு முட்டிக்கு நடுப்புல இருக்கா குண்டா மஞ்சள் முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்குட்டா உள்ள குண்டா இருக்கும் உள்ள குண்டா நீ குண்டா மஞ்சள் கருணும் இன்னொருத்தன் சொல்லுவான் குஞ்சு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நல்லா யோசனை பண்ணணும் முட்டிக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும் இட்டு இருக்கும் ஆமா நான் கேட்டது நான் முட்டிக்கு நடுப்புற கேட்டேன் நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ளோ சண்டை கிடையாது உள்ளோ நீ சொன்னது உள்ளோ சண்டை கிடையாது உள்ளோ யோசனை பண்ணணும் ஒரு சிம்பிளா யோசனை பண்ணணும் சரி பரவாயில்ல மனுஷனுக்கு எத்தனை கை மனுஷனுக்கு 2 கை தான் இருக்கு நல்லா யோசனை பண்ணு மனுஷனுக்கு எத்தனை கை நல்லா யோசனை பண்ணு 10 கையா கிடையாது ஒரு மனிதனுக்கு 5 கை எப்படி இருக்கும் ஆமா நல்லா யோசனை பண்ணு எப்படி பிறக்கும் போது 2 கை வாழும்போது வாழ்க்கை எத்தனை கை 3 அதுக்கு மேல வைக்கிறது நம்பிக்கை 4 அப்புறம் வயசான வீடு வாழ்க்கை ஆமாமா கேள்விதான் தெரிந்தா யோசனை பண்ணணும் இன்னொரு யோசனை பண்ணணும் ஒரு மனுஷனுக்கு எத்தனை கண்ணு அது சொல்லு கிடையாது 23 கண்ணு ஆமா எப்படி இது 10 கை 10 கண்ணு இது ஒரு 10 கண்ணு மொத்தம் எத்தனை கண்ணு ஆச்சு 20 கண்ணு ஆச்சா இது நகை கண்ணுன்னு சொல்லுவாங்க
அதனால 20 கண்ணு, இது 2 கண்ணு, 22 நெற்றிக்கண் 1, மொத்தம் எத்தனை? 23. அவ்வளவுதான். பார்வை தெரியுதுல்ல? எது பார்வை கிடையாதுமா, பார்வை இருக்குது தெரியுமா, காந்தம் தான், காந்தம். கேட்டா எங்க ஊருதுன்னு கரெக்டா இதுக்கு தான் தெரியும், கரெக்டா போகும். ஏன் போகுது அது? அது தெரிஞ்சு போகுது. கேட்டா எங்கன்னா ஊருக்கு அதுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு எப்படி தெரியும்? கண்ணு தெரிஞ்சு போகுது. சரி, அதான் யோசனை பண்ணணும், திங்க் பண்ணணும். திங்க் பண்ணாத எதுவும் வராது. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஆண்டவன் எதுக்கு வாழ வச்சான்? இது கூட ஒரு கேள்வி. அதனுடைய படிப்பு அதுக்கு வச்சிருக்கான். அப்படி கிடையாது. என்ன பச்சா வாழ வைக்கல, உன்ன பச்சா எலி மட்டும் மாட்டிக்க வச்சான்னு என்ன தெரியும்? அது கொசு உட்காந்தா தள்ளி விடுது. ஆட்டிக்கா வச்சான்னு என்ன தெரியும்? புது போச்சா தள்ளி விடுது. ஆட்டிக்கா வாழ வச்சான்னு என்ன தெரியும்? ஆனா சாப்பாடு போட்டா நன்றி சொல்ல உரங்கியா வாழ வச்சான்னு என்ன தெரியும்? மக்கள் கீழே சுத்தி நிக்குது. ஆனா எலிக்கா வாழ வச்சான். அது அதனுடைய படிப்பு கிடையாது. கிடையாது. எலிக்கா வாழ வச்சான்னு என்ன தெரியும்? அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போது போறோம். எலிக்கு வாழ வச்சா நமக்கு 4 பேர் ஆள வச்சா ஒரு பதில் சொல்லுங்க. கம்யூனிட்டி அப்படின்னா கம்யூனிட்டி போது மாமலா காத்து கட்டுங்க. மாமலா என்ன சொல்ல வரேன் இருக்கா? மனைவி இல்லாதவங்க கம்யூனிட்டி என்ன சொல்லலாம். ஒன்னு நான் கம்யூனிட்டி சொல்லுங்க. நான் நீ பசல் கம்யூனிட்டி சாதா கம்யூனிட்டி பொசு கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டி பசல் அட கம்யூனிட்டி அது சாதா கொசு கம்யூனிட்டி பட கம்யூனிட்டி கொசு நீ பசு விடுமா. கண்ணி புறமத்தை விட்டு மங்கை அப்பா எனக்கு என்ன வயதாயிடுச்சு, திருமணம் சரி ஆசைப்படுறீங்க? அப்படி கிடையாது. அப்பா பயந்துட்டாரு. காலம் கட்டு போயிடுது. அதாவது வேலைக்கு போயிட்டு திருப்பி ஒரு மாதம் வராதான்னு தெரியல. அதே தெளிவு ஓடி விட்டுருவோம். அதுதான் பேசுறாரு. அந்த அப்பா அது போல வளர்க்கறது கிடையாது. அதுக்குள்ளே மிஸ்கால் விட்டு அதுக்குதான் தெளிவு நெருப்புன்னு சொன்னார். அவன் சிகரெட் பத்து வச்சு ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் தான் மழை செல்வம் இருக்கும். வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளைய பிறக்காதுமா. அப்பா நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லலப்பா. எனக்கு திருமணம் செய்யணும், நிறைய குழந்தைங்கள பெண்ணுங்க ரொம்ப ஆசை இருக்குதுப்பா. இருந்தாலும் ஆனா திருமணம் செய்ய நான் ஒரு இடம் போய் அந்த கடைசி காலத்துல அந்த வயதான காலத்துல உங்களை யாரு பாத்துப்பாங்க? எனக்கு என்னமா என் நாட்டு மக்கள் இருக்கிற நாட்டு மக்கள்லாம் வந்து பணத்தை கொடுத்து பின்னால ஒரு மண்ணாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மக்கள் எவ்வளியோ மன்னன் அப்படி நடந்தால் எந்த மன்னனும் நான் ஒன்று சொல்லுவோம், தப்பா நினைக்க கூடாது. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அது ஒண்ணு நல்லா இருக்காது, நாடு நல்லா இருக்காது, நீ நல்லா இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு எப்ப சம்மதம் சொல்றோ அப்ப பண்ணி வை. அதுவும் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, நாடு நல்லா இருக்கும். ஆனா சில பேர் அப்படிலாம் கிடையாது. இப்போ தாய் மாமட்டி கட்டிக்கிட்டு அவன் குடிச்சிட்டு ஆடி நடப்பான். அவன் கட்டிக்கிட்டு பாவம் அப்புறமேட்டு கேட்டு போய் ஆடி நடக்கும். அது போல இருக்காதீங்க. நிறைய பேர் ஓரத்துக்கு காரணமே அதான். ஏன்னா சொந்தத்துல கட்டிங்கன்னா அவன் குடிச்சுங்க. அதுதான் நம்ம இருந்து ஓடி போலாம். அது போல இருக்காதீங்க. ஆட்டோ ஊருக்குள்ளா சுத்தி டீசல் ஐயா வணக்கம். என் நாடு கொள்ளை நாடு. இந்து போட்டோம் அல்லாட்டி காவல்காரன் இந்து போயடா. ஒரு கோலை பத்திக்குது. கோலையா? 1000 2000 வெட்டுக்குள்ளி 1000 வண்டி சத்தா 1000 கட்டக்குள்ளி 1008 வேலை சொன்னா எல்லாத்தையும் ஆரம்பம். என்ன வேலை சொன்ன? நீ எந்த வேலை கேட்டீங்க? பணம் வேலை. அது கிடையாதுங்க. உங்களுக்கு நிகித வந்து நிகிதமா யாரா? ஏய் எங்க அப்பா நான் செத்துட்டான் வேலை கட்சி. எனக்கு படிக்க தெரியாது. நான் வாங்கி கண்டுபிடிச்சேன். ஓ மை காட். ஏஜமா ஐ ஒன்லி ஆங்கிலம் நோ தமிழ். அமெரிக்கா கத்தி புத்தி ஆங்கிலம் ஒன்று வாடுதாட விடுங்க. முனையார் தேடக்கூடிய மோகன்ராஜ் வரையமனது யாரு? மணிமில்லார் தேடக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்டிய கப்பப்படும் 3 ஆண்டு காலமாக நீ எனக்கு செலுத்தவில்லை. இந்த விகிதம் என்ற ஒரு வார கணக்கு செலுத்தவில்லையே. உன்னோட நான் போர் முறை அங்கு கொஞ்சம் விளையாடும் கண்ணியில பெண்களுக்கு மஞ்சள் கலந்து பணி புரிந்தாயா? நாட்டு நட்டாயா? தலைபறித்தாயா? இல்ல ஏறு ஓட்டினா? இல்ல அண்டதான் துடிக்கிறது மேசை அடக்கு என்று அடைத்து இல்லைன்னா உக்கால் தூக்கிட்டு
நீ ராவணா, நான் கும்பகர்ணா, ஒரு ஆஞ்சநேயர். அவன் ராமன். தூக்கிட்டாரு வாழை. டேய், என்னாட்டே வந்தார வாழ வச்ச நாடு. நீ தூதுவனா வந்ததா பிழைத்தாய். உனக்கு உணவு இருக்கிறது. சிறந்த தேடி வந்திருக்கு. உணவு தேடி வந்து நீ சென்று வா. ஆனால் உழைத்தாலே ஒரு வார்த்தை, என்னோடு போர் என்று அவனை போரே பழத்து எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்ப வேண்டிய என் கடமை. உள்ள பிரியாணி இது சாப்பிட்டு ஒரு கோட்டை சாப்பிட்டு போ. டேய், இது எதுக்கு தரம் தெரியுமா? நாங்க சண்டைக்கு வந்தா என்ன நீ எதுவும் பண்ணுவோம். அது படியத்துன்னு வராங்க. அயல்நாட்டார் படைகளுக்கு உணவுக்கு நம் நாடு வரங்கட்டிருக்கிறார். காரணம் யார்? நமது முப்படை தளபதி ஆள வந்தார். இதுவரை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?